இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரும்போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த 25 நாள். அப்போ சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான் ஒரு உகந்த இடம். சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடம் வலுத்தா மட்டும்தான் சம்பளம் வாங்குற ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சுக்கிரன் எங்கே உட்கார்றாரு? 6ஆம் இடத்துல இருந்து உட்கார்றாரு. அது கூட ரோகஸ்தானமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் தேவை இருக்கணும். ஏன்னா வம்பு வழக்கு, கொஞ்சம் உடல் உபாதைகள், நோய் நொடிக்கு உண்டான இடமும் 6ஆம் இடம் தான். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தும் பார்த்துக்கணும், கவனமாகவும் இருக்கணும். தொழிலுக்கு உண்டான கொஞ்சம் சில பலன்களையும் மாற்றங்களும் கொடுத்துருவார். அதுதான் சொல்கிறேன், நல்லதும் கொடுப்பாரு, அது கூட கொஞ்சம் கெட்டதையும் கொடுக்குறவர் தான் சனி பகவான். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த சுக்கிர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான வசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி, அதாவதுன்றது புதன்கிழமை இரவு 11 மணி 23 நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம், அதாவதுன்றது 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 25 நாள் கடகராசியில் இருந்து இந்த 12 ராசிகளுக்குமே, அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கிரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அப்படின்னாவே எனக்கு தெரிகிற முதல் ஞாபகம் என்னென்னா, கடவுளுடைய பிள்ளைகள். கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் மனசார சொல்லணும் அப்படின்னா கடவுளுடைய பிள்ளைகளை தான் கும்பராசிக்காரங்க. அதாவது ஒரு கோயில் பண்டிகை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க. ஒரு திருவிழா பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுவாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுவாங்க. நிறைய பேருக்கு கும்பாபிஷேகம்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. கும்பாபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கடவுளுக்கே இருக்கக்கூடிய அந்த தீட்டு கெட்டதை கழிக்கிறதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம். கோயிலுக்கு வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி ஏது நமக்கு தெரியாது இல்லைங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய அதாவதுன்றது கலசம்ன்றதை எடுத்து அதில் தானியங்கள் மாற்றி, அதாவதுன்றது அந்த கடவுளுக்கு புதுசாக பிரதிஷ்டம் பண்ணி அந்த கெட்டதை நிவர்த்தி பண்ணி புதுசாக பவர் கொடுக்கறதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் கலசம்தான் கும்பத்துக்கு உண்டான ஒரு ராசி. மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்களெல்லாம் பாருங்கள், அதாவது கடவுள் மேலே ரொம்ப பக்தி வச்சுருப்பீங்க, சாமிக்கு பணிவிடை பண்ணுவீங்க. வெளிநாடு வெளியூரில் போய் இருந்தால் கூட சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கடவுளை கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, கோயிலுக்கு ஒரு விஷயம் நல்லது கெட்டதுன்னா தூக்கி கொடுப்பீங்க, அள்ளி கொடுப்பீங்க. கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு நிறைய பணிவிடை பண்ணுவீங்க. நிறையா அதாவது இந்த குருமார்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஐயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாதகம் சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு தெய்வ ஒரு பூசாரியாக ஒரு ஐயராக இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் மேக்சிமம் எடுத்துக்கோங்க. ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்கெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி தானாகவே வந்துடும். ஒரு இரும்பு ஒரு காந்தம் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய வழிபாடு நிறைய இருக்கும். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அந்த பேட் வார்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேட் வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த மைண்டெல்லாம் வராது. பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு கும்பராசி அப்படின்னா ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர்னு சொல்லுவேன். இது நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். பொதுவாக சனி பகவான் மேக்சிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேங்க, இருக்கிறதுலையே ரொம்ப நல்லவர் யார், கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான் மட்டும்தான். அதாவது
சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு. அவர் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள், அதாவது 7.5 சனி வரும்போது, சனி திசை வரும்போது, சனியோட புத்தியிலையோ சனியோட அந்தரத்துலேயோ சிரமத்தை கொடுப்பாரு, அது கூட பலன்களையும் கொடுத்துட்டு போவார். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகாரோட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், சனி பகவான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கொண்டவர். எப்பயுமே அவர் கொடுக்குறது கொடுத்தே தீருவார். நம்ம செய்கிற பாவங்களுக்கு எல்லாமே அவர் உங்களுக்கு பலன் கொடுக்குறவரே அவர் தான். அதுக்கு தான் கர்மக்காரங்கன்னு சொல்கிறது. பொதுவாக இந்த சனி பகவானோட ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நேர காலத்துக்கு பொதுவாக கும்பராசிக்கு திருநள்ளாறு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சனி பிடிச்சதான் திருநள்ளாறு போகணுமே தவிர மற்ற டைமில் திருநள்ளாறு போகக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நெமிலியில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருப்பரிச்சுந்தரின்னு சொல்லுவாங்க, அரக்கோணத்தில் இருக்குங்க. திருப்பரிச்சுந்தரி நெமிலியில் இருக்குது, போய் ஒரு வழிபாடு போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலபைரவரை நீங்கள் வழிபாடுங்க, அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது ரெண்டையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த உடைய சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்கள் ராசிக்கு சுக்கிரன் உட்காரும்போது நட்பதை உட்காருவார். ஏன்னா சுக்கிர பகவானும் ரெண்டாவது இந்த உடைய சனி பகவானும் நண்பர்கள். சுக்கிரன் வீட்டில் போய் சனி உக்காந்தாலோ, சனி வீட்டில் சுக்கிரன் உக்காந்தாலோ அவர் நட்பதை உட்காருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடகராசிக்கு வரார். யார் வீட்டுக்கு? சந்திரனுடைய வீட்டுக்கு வரார். அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 4வது வீட்டுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். 4வது வீடுன்னா யார்? ரிஷபராசி. அடுத்தது 9வது வீடு. 9வது வீடுன்றது எங்கே? துலா ராசி. அப்போ 4வது வீடு 9வது வீடு, இந்த 2 வீட்டுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அப்போ 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அப்போ 4ஆம் இடம்ன்றது அம்மாவோட வீடு, 9ஆம் இடம்ன்றது அப்பாவோட வீடு. 4ஆம் இடம்ன்றது மாதுரஸ்தானம்னு கூட சொல்லலாம். மாதுரஸ்தானம் அப்படின்னா அம்மா, மாதுரை ஸ்தானம், அம்மாவுடைய இடம். 9ஆம் இடம் பிதுருஸ்தானம், அப்பா. அப்போ 4, 9க்கு அப்பா அம்மாவுக்கு உண்டான இடத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். மேக்சிமம் இந்த கும்பராசிக்கு மட்டும்தான் 4, 9 கூடிய இடம் சுக்கிரன் வராரு. அம்மா அப்பா உண்டான இடம் வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 6வது பாவகத்தில் உட்காராரு. 6ஆம் இடம் அப்படின்னா ரோகஸ்தானத்தில் உட்காராரு. பொதுவாக ரோகஸ்தானம் அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை, ரெண்டாவது அடிவயிறு பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, ரெண்டாவது கால் பாதம் பிரச்சனை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கழுத்து வலி பிரச்சனை கண்டிப்பாக இருக்க செய்யும். இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரும்போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த 25 நாள். அப்போ சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான் ஒரு உகந்த இடம். சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடம். பொதுவாக 6ஆம் இடம் வலுத்தா மட்டும்தான் சம்பளம் வாங்குகிற ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த சுக்கிரன் எங்கே உட்கார்றாரு? 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. அது கூட ரோகஸ்தானமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் தேவை இருக்கணும். ஏன்னா வம்பு வழக்கு, கொஞ்சம் உடல் உபாதிகள், நோய் நொடிக்கு உண்டான இடமும் 6ஆம் இடம் தான். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தும் பார்த்துக்கணும், கவனமாகவும் இருக்கணும். தொழிலுக்கு உண்டான கொஞ்சம் சில பலன்களையும் மாற்றங்களும் கொடுத்துருவார். அதுதான் சொல்கிறேன், நல்லதும் கொடுப்பாரு, அது கூட கொஞ்சம் கெட்டதையும் கொடுக்குறவர் தான் சனி பகவான்.
அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக உங்கள் ராசிக்கு இப்போ வந்து நடந்துட்டு இருக்கிறது பாத சனி நடந்துட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். சனி பகவான் மொத்தம் 3 ரவுண்டு. மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி. மங்கு சனி அப்படின்னா அதாவது 7.5 வருஷம் முதல் ரவுண்டு. பொங்கு சனி 7.5 வருஷம் அது 2வது ரவுண்டு. மாரக சனி அதாவது 7.5 வருஷம் அது 3வது ரவுண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 3மே மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நடக்கிறது பாத சனி. அப்போ 5.5 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் பிடிக்கும் போதோட முடியும் போது தான் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக கொடுப்பான். நிறைய பேர் கும்பராசி சொல்லுவாங்க, சாமி எனக்கு நம்ம கடைசி ஆக ஆக தான் கொஞ்சம் நிறையா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, உடல்நிலைகள் சரியில்லை, மனக்கவலை, சொந்த பந்தத்துக்குள்ளார சங்கடம், தொழில் பிரச்சனை, மெயினாக வந்து பார்த்தா வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு காலகட்டங்கள் மாற மாற நல்லாயிருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். குழந்தை பாக்கியமெல்லாம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து குரு கூட சுக்கிரன் இணைஞ்சு இருந்துட்டு இப்போ 4ஆம் தேதி நைட்டு தான் குரு கூட இருந்து தனியாக வராரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ ஓரளவுக்கு இந்த புத்திர ஸ்தானமெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உதயம் ஆகிற அடித்தளமும் நமக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு உதாரணம், 12 மணிக்கு மேலே தான் இன்றைக்கி அஷ்டமி ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போ 12 மணி வரைக்கும் முன்னாடி நல்ல நேரம் தானே இருந்தது. அப்போ அந்த 12 மணிக்குள்ளார நம்ம நல்லதை தானே பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆவணி மாதத்தில். அப்போ 4ஆம் தேதி நைட்டு தான் குரு கூட இருந்து சுக்கிரன் பிரிஞ்சு தனியாக வர்றாரு. வந்து புதன் கூட இணைகிறார். அப்பா கூட இருந்து பிரிஞ்சு மகன் கூட வந்து சேர்றாரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மகன் உட்காந்துருக்கிற இடம் யாருடைய வீடுன்னு பார்த்தா தன் தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறார். குரு அப்பா, சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் மனைவி, இவங்க 2 பேர்த்தோட வாரிசு புதன். அப்போ குரு கூட இருந்த சுக்கிர பகவான் புதன் கூட வந்து இணைகிறாரு. அப்போ தன் தாய் வீட்டில் வந்து உட்காராரு. புதனுடைய தாய் வீட்டில் உட்காராரு. இந்த காலகட்டம் 10 நாள் இணைஞ்சிருக்கிறாங்க. 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 14 தேதி வரைக்கும். அப்போ புதன் சுக்கிரனும் 2 இணைஞ்சிருக்கும் போது வாகன யோகம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் எடுக்கிறவனும் மாற்றணும், புதுப்பிக்கணும், இதெல்லாமே செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால், இப்போ சனி வேறு உங்களுக்கு வக்கரத்தில் போயிட்டார் இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். 7.5 சனி முன்னாடி போகும்போது எடுக்கக்கூடாது. இப்போ வக்கரத்தில் போகும்போதுன்னா இயல்பு நிலைக்கு இயல்புக்கு மாறாக வேலை செய்வார், அப்போ எடுத்துக்கலாம். அதனால் இப்போ எதோ செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம். தொழில் ஆரம்பிக்கிறதோ, 2வது வண்டி வாகனம் எடுக்கிறதோ, 2வது மேற்கொண்டு பார்த்தா தொழில் ரீதியான சில மாற்றங்கள் பண்ணுறதோ, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாத சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. எதாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது போக உங்களுடைய ராசிக்கு இப்போ குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. பொதுவாக குரு வந்து 3 ராசி பார்ப்பார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். 5ஆம் இடம் துலா ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடம் பார்த்தா தனுசு ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா உங்கள் கும்பராசி தான் பார்க்குறாரு. கண்டிப்பாக குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா? குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து, அதாவது உங்களுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குரு உங்கள் ராசி பார்க்கக்கூடிய காலத்தில் சுக்கிர பாகனாப்பட்டது 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துலேயே உட்காராரு. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் 7ஆம் இடத்துலேயே வந்து உட்கார்றாரு. அப்போ இது மாதிரி 7ஆம் இடத்துக்கு அடுத்தது எப்போ வருவார்னு கேட்டால் இன்னும் 1 வருஷம் கழித்து தான் வருவார். ஏன்னா 12 மாதம் 12 ராசியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரியன். மாத கிரகம் நெருப்பு ராசி. அப்போ இந்த சூரியன் வந்து இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக தன்னுடைய 7ஆம் இடத்துல தான் உட்காருவார். நிச்சயமாக இது வந்து திருமணத்துக்கு நல்லது. திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லுவேன் நான். சரிங்களா? அப்போ சூரியன் 7ஆம் இடத்துல உட்காந்த காலம் திருமணத்துக்கு நல்லது. சுக்கிரன் போய் இப்போ அதாவது 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு நல்லது.
குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் உட்காந்து உங்கள் ராசி 9ஆம் பாவகமாக பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 40% பேருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அது பொருந்தாது. ஒன்று. இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பூர்வீகத்திலேயோ நான் சொன்ன மாதிரி அந்த கடவுளுடைய வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை நிறைவேற்றிருங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளிக்கடன் எவ்வளோ இருந்தாலும் தப்பு இல்லை. முதல்ல வந்து கடவுளுடைய கடன் எதாவது இருந்தால் முதல்ல அது நிறைவேற்றுங்க, உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.